ஹாய் மக்களே, இது உங்கள் ஃப்ளாஷ் தமிழ் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈவினில் வந்து மாஸ்க் பீஸை கலெக்ட் பண்ண போகிறோம். அதாவது மொத்தம் 6 மாஸ்க் பீஸ் இருக்குது. எப்பிக் எஸ்கேப் பண்ணேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு மாஸ்க் பீஸை இன்றைக்கி கண்டுபிடிக்க போகிறோம். அப்படியே வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே நிமிஷம் சொல்லுங்க. சரி, இதை சாத்தி விட்டு நம்ம இப்போ இந்த பங்கர் உள்ள போய் நம்மளுக்கு என்ன தராங்கன்னு பார்ப்போம். இந்த பங்கர் ஓப்பன் பண்ணால் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. இந்த நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மெயின் டோர் எஸ்கேப் பண்ணியிருப்போம். அந்த எஸ்கேப் பண்ணிங்கன்னா அந்த பங்கர் தானாக ஓப்பன் ஆகிடும். சரி, நம்மளுக்கு இப்போ என்ன தர போகிறானுங்கன்னு தெரில. நம்ம கீழே போயிட்டு பார்ப்போம். எனக்கு வேறு பயமாகவே இருக்குங்க. அவள் ஸ்டெப்ஸு சவுண்ட் அக்கம் பக்கத்தில் கேட்குது. ஆனால் சாத்தியிருப்போம், அதனால் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இந்த கிரையில் எடுத்து அங்கே போயிட்டு அந்த நடுவில் வச்சோன்னா நம்மளுக்கு மிஷின் சொல்லுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு சாத்தானிக் ரிச்சுவல் வந்தால் வரும். அது வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அது பார்த்திங்கன்னா செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் காமெடியாகவும் இருக்கும். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன கொடுக்குறானுங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னடா கொடுக்க போகிறீங்க? ஆஹா, இந்த எலி பயப்பலையா? சரி, ஓகே மக்களே, இன்றைக்கி ஒரு புடி, எல்லோரும் வாங்க. சரி, ஆனால் இந்த ரொம்ப ஈஸியான டாஸ்க்குங்க. ஆனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு கடுப்பான விஷயம்னா அந்த எலிப்பையனை அடிக்கிறது தான். அது அங்கே இங்கே ஓடிட்டே இருப்பான். அவனை பிடிச்சி வச்சு அடிக்கணும். சரி, இப்போ நம்ம வெளில போயிட்டு நம்ம மங்களகரமாக அழகி முகத்தில் முழிக்கலாமா? வேணாம், நம்ம அப்படியே வந்து சைலண்ட்டாக இப்படிக்கா போயிடுவோம். அவன் முகத்துலலாம் அப்புறமா முழிச்சிக்கலாம். ஏன் இப்போவே முழிச்சு அடி வாங்குது? இல்லை, அவள் இப்போ நான் போட்ட சத்தத்துக்கு இங்கே வருவாள். அவள் வந்தோடனே நம்ம இப்படிக்கா ஓடிடலாம். ஏன்னா அதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. இது வரைக்கும் இல்லாமல் எல்லா வீடியோவிலும் நம்மளும் இப்படி தான் பண்ணியிருப்போம். சரி, நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அது என்னன்னு தெரியல. கன் பாட்டு, அப்புறம் கம் பாட்டிலு, ஒரு கோகோ கோலா பாட்டில். ஓகே, இந்த 3 வேணும். ஓகே, வந்துட்டாயா? சூப்பர், வந்துட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, குடுகுடுன்னு போயிட்டு இதை வந்து அங்கே ஒரு எலவேட்டர் இருக்கும், அதில் போட்டுட்டு நம்ம வந்து இது தேட வேண்டியதான். அந்த 3 ஐட்டம்ஸ் பின்னாடி வரலாம்ல. ஓகே, வரல. இதை திறந்து விட்டு உள்ளே போட்டு நம்ம மேலே போயிட்டு அந்த ஐட்டம்ஸ் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஜென்ரேட்டர் ஆன் பண்ணணும். அப்போ தான் இந்த ஸ்கூலுக்கு கரண்ட்டு வரும். சரி, நம்ம போய் அதை தேடுவோம். ஓப்பன் கரோம். ஓகே, உள்ளே இருக்கா இல்லையா? என்னடா ஒன்றுமே ஓகே, ஃபஸ்ட்டே இருக்கா? இது பார்க்காம நான் போயிட்டேன். சே, ஸோ சேட். ஓகே, இப்போ நம்ம இங்கே இதை ஆன் பண்ணி விட்டுறலாம். ஓகேடா, ரைட்டு. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து அவள் இங்கே வர வச்சுட்டு நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். என்னடா அவள் சத்தம் போட்டோடனே வர்றா? என்ன ஒரு வேகம்! சரி, ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி முற்றி தேட வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி திறந்து விட்டுறலாம். திறந்துட்டு நம்ம அங்கே உள்ளே போயிட்டு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் இந்த சத்தத்தை கேட்டு நம்மளோட உலக அழகி வருவா. அவள் வரட்டும். அப்படியே வாங்கம்மா, நீங்கள் பொறுமையாக தொடங்க. அதுக்குள்ளே நான் எஸ் ஆகிடுறேன். ஓகேங்க, அவன் அந்த பக்கம் இருக்கட்டும். நம்ம அப்படியே எஸ் ஆகிட்டு அந்த 3 ஐட்டம்ஸை போய் தேடுவோம். எனக்கு தெரிஞ்ச மேலே நான் கன் பாட்டை ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன். அந்த கன் பாட்டை போய் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ எடுத்துன்னு வந்துடலாம். எப்படி இங்கேயே இருக்குது பார்த்தீங்களா? நம்மளுக்கு லக்கு டக்குன்னு கிடச்சிருச்சு. இதுங்க வந்துட்டாயா? ஸ்டெப்ஸு சவுண்ட் கேட்குது. படிக்கட் பக்கம் தான் இருக்கா. நான் சத்தத்தை போட்டு அவளை இங்கே வர வைக்கிறேன். என்னடா இன்னும் வரல? அழகி, ஏய், காது கேட்கலையோ? இப்போதான் வந்துட்டாயா? அவளை ஏதாச்சும் சொன்னாலே கரெக்டாக வந்துடுறாயா? எனக்கு வேறு தொண்டை கட்டின்னு இருக்கு மக்களே. என்னால் சரியாக பேசவே முடியல இந்த வீடியோவில். நான் இந்த வாரம் வீடியோவே போட வேணாம்னு நினச்சேன். அது மட்டும் இல்லை, நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டு 1 வாரம் ஆகுதா? போடாம விட்டால் நீங்களாம் கடுப்பாயிடுவீங்க. அதனால தான் நான் வந்து இந்த வாரம் வீடியோ போடுறேன். சரி, இருங்க. அவன் வந்துட்டான் இந்த பக்கம். இவளை அப்படியே சுத்த விட்டு போவோம். எனக்கு வேறு என்னன்னே தெரியல. அப்பப்போ தொண்டை கட்டிக்குது, சளி பிடிச்சிக்குது. இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு கன் பாட்டு கிடச்சிச்சா? இன்னும் 2 பார்ட்டு வேணும். என்னன்னா கம் ஆஃப் பாட்டில் கீழே இருக்குமா மேலே இருக்குமா? நம்ம மேலேயே போய் ஃபஸ்ட்டு தேடுவோம். அப்புறமா கீழே போய் பார்க்கலாம். மேலே கச்சால ஆஹா, சூப்பர்யா! நம்மளுக்கு எல்லாமே இங்கே பக்கமே இருக்குடா. நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். சரி, இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த கம் பாட்டில் எடுத்துன்னு போய் உள்ளே போட்டுருவோம். அவள் பாருங்கள், கன்ஃபார்ம் இப்போ வருவா பாருங்கள். வந்துட்டா அம்மா சனியை கத்தியே காதை கிழியுது. கத்தாம தான் வந்தா என்னவா? அவள் கத்துறதுலேயே எனக்கு பயமாக இருக்குதுங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் டெமால்னு இது உள்ளே போடணும். அதுக்கு முன்னாடி அங்கே அவள் வந்துட்டாளா? ஓகேங்க, அவள் என்னை பார்க்கல போல். ஆமாம், காணோம். அவள் அங்கே எங்கேயோ போயிட்டா போல். சூப்பர், நம்ம அப்படியே போய் போட்டுரு. பார்த்துட்டாளா? இவளுக்கு வேறு வேலை வெட்டியே இல்லையா? என்னை விட்டா எவனையும் பார்க்க மாட்டான். சே, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.
உலக அழகி நம்மளை மட்டும்தான் பார்க்குது. சரி, யாரும் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, சும்மா ஒரு தமாசுக்கு தான் சொன்னேன். சரி, இப்போ நம்ம இதை எடுத்துன்னு போய்ட்டு உள்ளே போட்டுருவோம். எங்கடா இது? உள்ளே போட்டாச்சா? ஓகே மக்களே, அது மட்டும் இல்லை, நம்ம கூடிய சீக்கிரம் 1K ரீச் பண்ணணும். அதுக்கெல்லாம் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போது 258 சம்திங் இருக்குது. கூடிய சீக்கிரமாக 1K அடிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏகப்பட்ட ட்ராவல்ஸ் இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, போட்ட சத்தத்துக்கு நேற்றுக்கு அவங்க வந்திருக்கணும். செவிட்டு கிளவி வரவே மாட்றாயா? எம்மாடி, என்ன சொன்னாலும் வந்துடுறாங்க. நான் அவளை டீசெண்டாக அழகின்னு கூப்பிட்டா வரமாட்டா, உலகின்னு கூப்பிட்டா வரமாட்டா. ஆனால் ஏதாச்சும் செவிடு கிளவி ஏதாச்சும் சொன்னால் மட்டும் வந்துடுறா. என்னடா இது? ஆஹா, ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம் மக்களே. முதல்ல அந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றணும். அது ஊற்றினா தான் அந்த மிஷின் வந்து ஸ்டக் ஆகிருக்கும். அது வந்து துருப்பிடிச்சி போன மிஷின். அதை நம்ம எண்ணெய் ஊற்றி தான் ஓட வைக்கணுமா? சரி, எண்ணெய் வந்து நான் ஆல்ரெடி மேலேயே கிச்சனில் பார்த்துட்டேன். ஏன்னா நம்ம ஒரு 3-4 வாட்டி குதிச்சுட்டு இருப்போம். அப்போ வந்து பார்த்தேன். அதனால் நம்ம போய் எண்ணெயை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆஹா, பின்னாடியே வராடா. ஃபஸ்ட்டு இந்த கதவு சாத்தி விட்டு அப்படியே நம்ம உள்ளே போயிடுவோம். உள்ளே போய்ட்டு எண்ணெயை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவளை மேலே வர வச்சுட்டு நம்ம கீழே போயிடுவோம். ஓகே, சூப்பர். இது அப்படியே டம்மாலும் கேட்கும். ஆஹா, எண்ணெய் பாட்டில் நல்லா சவுண்டு வருதியா? கன்ஃபார்ம் அவள் ஒரு வாட்டி போட்டதுக்கே வந்துடுவா. என்ன நம்பிக்கையாக சொன்ன? வந்துட்டாயா? ஏதாச்சும் சொல்லவும் தான் வந்துடுறா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த குரூன்னு எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஊற்றிட வேண்டியது தான். அப்படியே ஊற்றுக்காரோம். ஓகே, ஊற்றியாச்சு. எங்கே இருங்க? நான் இப்போ பார்க்கும்போது அவள் இங்கே வந்தாங்க. ஆனால் மறுபடியும் பார்த்தா காணோம். என்ன ஆச்சுன்னு தெரில. ஏதாச்சும் லேக் ஆகிடுச்சா, பக்கான்னு தெரில. சரி, நம்ம இந்த கதவு சாத்தி விட்டு அவள் எங்கே போனான்னு தெரில. இங்கே ஒரு ரேடியோ இருக்கும், அதை ஆன் பண்ணோன்னா அவள் வந்துடுவா. போச்ச, அவள் தான். இப்போ சத்தத்தை கேட்டு வருவா. வந்தவுடனே நம்ம கீழே குச்சிட வேண்டியதுதான். ஆஹா, நம்ம ஆப்ஜெக்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே அவளை வச்சு செய்ய வேண்டியதுதான் நம்ம. எங்கடா அவ? ஏய் அழகி, ஏய் பொக்கவாய், அம்மாடி, ஏதாச்சும் சொன்னால் வந்துடுறா பாருங்க. இதோட 3வது வாட்டிங்க. நான் அவளை ஏதாச்சும் திட்டினாலே வந்துடுறா. கரெக்டாக வராயா? சரி, இப்போ அவளுக்கு கன் எடுத்து ஒரு சம்பவம் செய்யலாம். அவளை மூஞ்சிலே கரெக்டாக சுட்டோன்னு வச்சுக்கோங்க, வேற ரகமாக இருக்கும். வாமா மின்னல், சாவு. சூப்பருங்க. ஏன்னா சாக மாட்டா? சாக மாட்டா போல். அவளுக்கு வந்து கண்ணு தெரில, பக்கத்தில் போனால் அடிக்க மாட்டா. வாட் அ பியூட்டிஃபுல். சரி, எங்கடா காணோம்? நான் போன இடத்துக்கு மறுபடியும் போகிறேன் போல். அவளுக்கு மறுபடியும் வந்துருவாளான்னு தெரில. சரி, நம்ம ஏதோ சேஃப்டி கதவு சாத்தி விட்டு போயிட்டு அந்த எலியை அடிப்போம் ஃபஸ்ட்டு. எங்கடா அந்த எலி? ஏய் எலி பயல், எங்கடா போனேன்? எங்கே இருக்கானே தெரிலங்க. இந்தா இருக்கான். முதல்ல இந்த எலி பயபுலையை சீக்கிரமாக வச்சு பிடிக்கணும். இல்லைனா பின்னாடியே அந்த அழகி வந்தான்னு வச்சுக்கோங்க, நம்ம சொல்லியை முடிச்சு விட்ருவா. சரி, நானும் அவனை தேடி அங்கே இங்கேன்னு அடிச்சு பார்த்தேன். திடீர்னு பார்த்தா அழகி வந்துட்டான். சரி, அவன் மூஞ்சிலே ஒன்று போட்டு அவளை அப்படியே தள்ளி விட்டுறலான்னு பார்த்தா அவள் தள்ள முடியல. அவள் அங்கேயே நின்றுக்கிறா. என்னடா பண்ணுறாவ? ஏய், எங்க அவன் உள்ளாடுறாங்க. காசு அங்கே பாருங்களேன், சூசைட் பண்ணிக்க போகிறா. என்னம்மா நீ, நான் உன்னை அடித்ததுக்கெல்லாம் சூசைட் பண்ணிக்கிறேன். சரி, நானும் சொல்லிட்டு கீழே வந்தேன். அவளும் கீழே வந்தேன். அவளை அடிச்சுட்டு தோத்திட்டு ஒரு வழியாக எங்கெங்கேயோ சுற்றி அந்த எலியை பிடிப்பனா மாட்டேனானே தெரில. ஒரு கட்டத்தில் நானே கேமை வெறுத்துட்டேன். நானும் சரின்னு வெயிட் பண்ணுறேன். சுத்தமாக என்னால் முடியல. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு, அதை தள்ளி விட்டேன். அப்போ அந்த சத்தத்தை கேட்டு உலகழகி வருவா. சரி, நான் உஷாராக நின்று இருந்தேன். கரெக்டாக வந்தா. அப்படியே மூஞ்சில் ஒரு போட்டு விட்டுறேன். ஐயோ, பாடியில் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. என்கிட்ட ஒரு நல்ல வேலை ஒரு 2 புல்லட் தான் இருந்துச்சு. ஆஹா, இதில் வேறு இது காலியாகுன்னு எனக்கு தெரியாதுங்க. அந்த கம் பாட்டில் வந்து அன்லிமிட்டடாக வரும்னு நினச்சேன். பார்த்தா காலி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் இப்போது இன்னொரு கம் பாட்டில் எடுத்துன்னு வந்துட்டு கன் ரெடி பண்ணிட்டேன். 20 செகண்ட் ஆகுமா இது ரெடியாக? இப்போ வேறு அவள் என்னை பார்த்துட்டா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம அவளை போய் ஒரு சுட்ட விட்டு கன் எடுத்துன்னு போயிட்டு நம்ம டமால் லிமில் நச்சுன்னு இருக்க வேண்டியது தான். அந்த எலியை பிடிக்கணுங்க. அதை மட்டும் பிடிச்சிட்டோன்னா அவள் தான். எங்க அவள்? வாங்கம்மா வாங்க. என்ன வேகம், என்னை அடிக்கிறதுல அவ்வளோ வெறியா? உன்னால் நீ செத்தாலும் இந்த ஜென்மத்தில் இனிமேல் நீ அடிக்க மாட்டேன். போன வீடியோலாம் அடிச்சது தான் லாஸ்ட்டு. இனிமேலாம் நம்மளை இந்த எப்பிக் எஸ்கேப் பண்ணுற வரையும் அவகிட்ட அடி வாங்காமல் பண்ணலாம். அதுதான் நம்ம சேலஞ்சு. சரி, ஓகே, இப்போது கன் ரெடி ஆயிடுச்சா? ஓகே, இப்போ நம்ம இந்த கன்னை எடுத்துக்கிட்டு மேலே போய் அந்த எலி பயபுலையை ஃபஸ்ட்டு பிடிப்போம். இந்த கதவு சாத்தி விட்டுலாம். அப்போ தான் கதவு தந்து உள்ளே வந்தானா சத்தம் கேட்கும். அதை வச்சா நம்ம வரான்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி, போய்
ஐயோ இவன் வேறு மிஸ் ஆகிட்டே இருக்கானே. இருங்க மகளே, நான் என்ன பண்ணுறேன், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கடைசியாக இவனை எங்கே அடிக்கிறேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த புதக்குழியில் வச்சு இவனை அடிக்கலாமா? சரி, நானும் அங்கே இங்கேன்னு சுற்றுறேங்க. கிட்டத்தட்ட என்கிட்ட இருக்கிறது கன்பால்ஸ்லாம் நிறைய வீண் போக பார்த்து நானும் கஷ்டப்பட்டு கன்பால்ஸ்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் எல்லாம் போய் எடுத்துன்னு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக அவனை நிறுத்தி ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அங்கே பொட்டுன்னு வச்சேங்க. அவ்வளவுதான், ஒரு வழியாக அவனை பிடிச்சிட்டேன். இப்போ இந்த மாஸ்க் பீஸ் எடுத்து அந்த கன்னை கீழே போட்டோன்னா அந்த சவுண்டு கேட்டு அழகி வருவா. அவன் வந்தான்னு வச்சுக்கோங்க, நம்ம அப்படியே கீழே குதிச்சிடலாம். ஓய் அழகி, பைத்தியக்காரி, என்னடா எப்பயுமே திட்டினாலே வந்துடுவா. வந்துட்டாங்க, கரெக்டாக வந்துடுறாயா நான் எப்போ திட்டினாலும். சரி ஓகேங்க, இப்போ நம்ம போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு மாஸ்க் பீஸை வச்சுட்டோன்னா வெற்றிகரமாக இந்த வீடியோ முடிஞ்சிடும். நான் இந்த பங்கரை மூடாமே போயிட்டுருக்கிறேன்னா, நல்ல வேலை அவள் உள்ளே வரல. திடீர்னு அவள் உள்ளே வந்து நம்ம மாஸ்க் பீஸ் வைக்க போகும்போது உள்ளே இருந்தானா என்ன ஆயிருக்கும். சரி, இங்கே இல்லை, அங்கே வைக்கணும். ஓகே, வச்சு விட்ருவோம். அவ்வளவுதான், ஃபஸ்ட்டு பீஸ் வச்சாச்சு. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி போகிற சூப்பரான அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் கூடிய சீக்கிரம் 1K அடிக்கணும். அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா, பை பை கைஸ்.